இப்போ சில விடயங்கள் இருக்குது ஃபிக்குடைய சட்டத்தில் தக்பீரை எங்கே கட்டுறது, மேலையா கீழையா பனியவா அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. எந்த அளவுக்கு உண்டா அந்த சட்டங்களை சில நேரத்துக்கு மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஒரு ஃபத்வா ஒன்று இருக்குது, ஒருத்தர் கையை அப்படி விட்டுட்டு தொழுதாலும் அவர்கிட்ட தொழுகை கூடும். ஏன்? அது ஃபிக்கு, அது சட்ட திட்டங்கள். அது சில மதுஹபுக்கு மாதிரி என்ன செய்யும், மாறும். ஆனால் இன்னொன்று இருக்குது ஈமான் சொல்கிறது அது யாராலையும் மாற்ற இயலாது. எல்லாம் கொள்கை. ஒரு மனிதனுக்கு ஒரு கொள்கை அது எந்த மதுஹப்லையும் ஒன்றுதான், எல்லா மதுஹப்லையும் ஒன்றுதான். கொள்கை என்பது அது மாறாது. நாங்கள் அந்த மதரசால ஆரம்ப காலத்தில் படிச்சிருப்போம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ பில் யௌமில் ஆஹிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ஹதீஸை இந்த விடயத்தை எடுத்தது ஒரு ஹதீஸில் இருந்து. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்களோட. இந்த நேரத்தில் ஒரு வாலிபர் ஒருத்தர் வாராரு, உட்கார்றார். அவரை வர்ணிக்கிறாங்க. எப்படின்னா அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவர் வார நேரம் அவர் சும்மா வெண்மையான ஆடை அணிந்திருந்தார். அவருடைய உடுப்புல எந்த ஒரு ஊத்தையும் இல்லை, கிளீனான உடுப்பு, தலைமுடிகள் சும்மா அப்படி கருப்பாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலோட கால் சேர்ந்து அப்படி உட்கார்ந்தார். அவங்க சொல்றாங்க, நாங்க இதுக்கு முன்னால இந்த மனிதனை நான் பார்த்ததே இல்லை, அப்படியான ஒரு மனிதர் உட்கார்ந்தார். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து போல திடீர்னு உட்கார்ந்து கேட்டார். ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறாங்க. அதில் தான் அஹ்பிர்னி அனில் ஈமான், எனக்கு ஈமானை கொஞ்சம் சொல்லித்தாங்களே அப்படின்னு நபி அவர்கள் இடத்துல கேட்குறாங்க. இப்போ நபி அவங்க அந்த நேரம் தான் சொல்கிறாங்க, அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ பில் யௌமில் ஆஹிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்து கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாம் படித்து முடித்து அந்த சஹாபி அவர் போயிட்டார். அந்த தோழர் போயிட்டார். போனதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் படித்து கொடுத்தார். அதில் கியாமத்து நாள் எப்போ வரும் அந்த விடயங்கள் எல்லாம் கேட்டார். அதெல்லாம் படித்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். போனதுக்கு பின்னால் உமர்கிட்ட கேட்டார், அதெரி மனிஷாயில், இப்போ இவ்வளோ நேரம் ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அவர் யார் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், யாரும் இல்லை, ஜிப்ரீல் தான் வந்தார். எதற்காக வந்தார்? உங்களுக்கு தீனை படித்து தரத்துக்காக வேண்டி அவர் என்னிடத்தில் கேள்வியை கேட்டு நான் பதில் சொல்லி அதன் மூலமாக நீங்கள் படித்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் வந்துட்டு போனார் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரு முக்கியமான விடயம் தான் ஈமான். இந்த யகீன் நம்பிக்கை என்பது அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அதில் நாங்கள் சின்ன மாற்றம் வந்துட்டால் தான் அவர் முஸ்லிமா அந்நியரா அப்படின்ற ஒரு கருத்து வரும். அதில் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது துமின் பில்லா, அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை வைக்கிறது. இப்படின்னு சொல்ற அல்லாஹுவை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டால் நாங்கள் யோசிக்கணும் என்னண்டா, கிறிஸ்தவர்கள் அவர்கள் யாரை கடவுளாக எடுத்துக்கிறாங்க? யார் கடவுள் அவங்களோட? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படியா? கிறிஸ்தவர்களுடைய கடவுள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படியா? வேற யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். வேற? அதே மாதிரி அல்லாஹும் அவங்களுடைய கடவுள் தான். அல்லாஹும் அவர்களுடைய கடவுள் தான். விளங்கிச்சா? அப்போ முக்கடவுள் அப்படின்வாங்க. அப்படின்டா அல்லாஹ் அவர்களிடத்துல வாப்பா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாய், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? 2 பேருக்கும் பிறந்த குழந்தை. நஊது பில்லாஹ். அப்படி நடக்குமா? நடக்க சான்ஸ் இல்லை. ஆனால் அப்படிதான் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் 3 சேர்ந்து யாரு? 3 சேர்ந்து ஒருவர்கள் தான். 3 பேரும் சேர்ந்து உண்டு அப்படின்னு அவர்கள் பேசுவாங்க. அப்போ அவர்களும் யாரை நம்புறாங்க? அல்லாஹுவை தான் அவர்களும் கடவுளாக நம்புறாங்க. அதே மாதிரி யஹூதிகளுடைய கடவுள் யாரு? அல்லாஹ். கடவுள் யாரு? யஹூதிகளுடைய கடவுளும் அல்லாஹ். அவர்களும் யாரை புதல்வர்னு சொல்றாங்க? உஸைர் அலைஹிஸ்ஸலாம், இப்னுல்லாஹ். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வினுடைய புள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்களும் என்ன செய்யறாங்க? இணை கற்பிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கடவுளும் அல்லாஹ் தான். யாரு? கிறிஸ்தவர்களுடைய கடவுளும் அல்லாஹ் தான். ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கணும்டா, அவர்கள் நம்புகிறார்கள் அல்லாஹுவதான், யஹூதிகளும் நம்புகிறாங்க அல்லாஹுவதான், நாங்களும் அல்லாஹுவதான் நம்புகிறோம். நாங்கள் எப்படி அல்லாஹுவை விளங்கி இருக்கிறோம்? அவங்க விளங்கினத்துக்கும்
நாங்கள் விளங்கி இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. ஆரம்ப காலத்தில் அல்லாஹுவை பற்றி பேசுகிற நேரம் பொதுவாக சொல்லுவாங்க, பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடவுளை அல்லாஹுவை பற்றி பேசுகிற நேரம் அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்வாங்க. இதை பிடிச்சாலும் அல்லாஹ் இருக்கிறான்வாங்க, அதை பிடிச்சாலும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்வாங்க. இது சரியானு பார்த்தால் சரியான கருத்தா? இது சரியான கருத்து இல்லை, இது சரியான கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது சரி, அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது சரி. ஆனால் எல்லாவற்றிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பது பிழையான கருத்து. எல்லாவற்றிலும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்றது பிழையான கருத்து. எந்த அளவுக்குண்டா அப்படி சொன்னால் என்ன நடக்கும்டா, மிக மோசமான ஒரு விளைவு வரும். என்னண்டா, அல்லாஹ் எல்லாத்திலையும் இருக்கிறான்டா, அப்போ நஜீஸ் அசுத்தம் அதுலேயும் எங்க? அப்படி தானே சொல்கிறோம், எல்லாவற்றிலும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் அப்படி ஒரு நிலைமை வந்துடுமே. அதனால அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கணும். அடுத்தது, அல்லாஹுக்கு உடம்பு இருக்கிறதா, தோற்றம் இருக்கிறதா? என்ன, அல்லாஹுக்கு தோற்றம் இருக்கிறதா? தோற்றம் என்பது கிடையாது. அதுதான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, மா ஹதர பிபாலிக ஃபல்லாஹு பிகிலாஃபி தாலிக். உன்னோட மனதுக்கு என்னவெல்லாம் வருகிறதோ, அதாவது அல்லாஹ் இப்படி ஒரு டிசைனில் தங்கம் பூசப்பட்டு இப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு உன்ன மனசில் வந்தால் ஃபல்லாஹு பிகிலாஃபி தாலிக், அல்லாஹ் அதற்கு மாற்றமானவனாக இருப்பான், அல்லாஹ் அதற்கு மாற்றமானவனாக இருப்பான். இப்படி அந்த வார்த்தை ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது நாங்கள் என்னென்ன சிந்திக்கிறோம், அல்லாஹுவை பெரிய பெரிய கற்பனையெல்லாம் வச்சு இப்படியாக இருப்பானோ இப்படியாக இருப்பானோ ஒளியாக இருப்பானோ இப்படியெல்லாம் நான் இங்கே கற்பனை பண்ணினாலும் அல்லாஹு பிகிலாஃபி தாலிக், அல்லாஹ் அதற்கு மாற்றமானவன். அல்லாஹ்வை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க, அல்லாஹுவை யாருக்கு அறிய இயலும் அப்படின்னா அல்லாஹுக்கு அல்லாஹை தான் அறிய முடியும், அல்லாஹுக்கு அல்லாஹுவை தான் அறிய முடியும். இதில் சில நேரத்துக்கு குர்ஆனில் சில வார்த்தைகள் வரும், யதுல்லா அப்படின்னு வரும், அல்லாஹினுடைய கை அப்படின்னு வரும், அல்லாஹினுடைய முகம் அப்படின்னு வருது. இப்படியாக வார நேரத்தில் இதுகளில் தான் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, கருத்து குழப்பங்கள். அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, கைன்னு சொன்னால் என்ன? கைன்னு சொன்னால் என்ன? கையா? கையா கிடையாது. ஏன் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் அதற்கு அல்லாஹ்வினுடைய சக்தி வல்லமை. அல்லாஹ் அந்த இடத்துல வார்த்தை பாவிச்சிருக்கிறது, அல்லாஹ் சக்தியை வல்லமையை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வஜஹ் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவே மீதமாக இருப்பான் இந்த உலகத்தில், முகம் மட்டுமல்ல, அல்லாஹுவே மீதமாக இருப்பான். அப்படின்னா முகம் என்பது கிடையாது. நாங்கள் நினைக்கிற மாதிரி அல்லாஹுக்கு எப்படி இருக்கணும், அல்லாஹுக்கு காது கேட்கணும்டா, அல்லாஹ் கேட்பான் அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம் அப்போ காது இருக்குமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அல்லாஹ் யாரை படைச்சிருக்கிறான்? அல்லாஹ் தான் எங்களை படைச்சிருக்கிறான். எங்களுக்கு காது வைக்கணும் என்பதை யார் உருவாக்கினது? அல்லாஹ். இதன் மூலமாகத்தான் கேட்கணும் என்பதை உருவாக்கினவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எப்படியுமே கேட்கலாமே, எப்படி வேண்டாலும் கேட்கலாம், எப்படி வேண்டாலும் பார்க்கலாம். அல்லாஹ் நினைச்சிருந்தா கண்ணால கேட்க வச்சிருக்கலாமா? ஏழுமா? இல்லாதா? ஏழும். அப்போ நாங்கள் எங்களை வச்சு யோசிக்க கூடாது, அல்லாஹுவை எங்களை வச்சு எப்பையும் அல்லாஹுவை யோசிக்க கூடாது. அதனால நாங்கள் அல்லாஹுவை எப்படி பார்க்கணும்டா, அல்லாஹுவை யாருக்குத்தான் அறிய முடியும்? அல்லாஹுக்குத்தான் அறிய முடியும். அல்லாஹுக்கு ஒரு உடம்பு இருக்கிறதா என்று யோசித்தால் அது முடியாது, அது கிடையாது என்பதை எங்களோட நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்யணும், கொண்டு வரணும். அடுத்தது, அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குது இல்லையா, இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை, இந்த வார்த்தை மிகவும் பொறுமதியான வார்த்தை. எந்த அளவுக்கு பொறுமதி என்று சொன்னால், இந்த உலகத்தில் கூடுதல் காலம் வாழ்ந்தவன் தான் யாரு? இந்த ஃபிரௌன் அப்படின்றவன். அவன் எப்படி 99 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது, 90 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. சரியான கருத்து, அவன் 90 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அவ்வளோ காலத்திலையும் அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றதுக்கு பாக்கியம் கொடுக்கல. அவனுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றதுக்கு எந்த ஒரு நேரத்தையும் அல்லாஹ் கொடுக்கல. எந்த அளவுக்கு அவனை கடல்ல கொண்டு போய்த்து மூழ்கடிக்கிற நேரம் கூட என்ன சொன்னான், நான் மூசாவினுடைய ரப்பை நான் என்ன செய்கிறேன், கடவுளாக நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னான். கடவுள மூழ்கடிக்க போகிற நேரத்திலையும் அல்லாஹ் உன்னையே நான் வணங்குகிறேன் அப்படின்ற அந்த அல்லாஹ்ன்ற வார்த்தையை பாவிக்கல. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கிறானோ அவருக்குத்தான் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்றக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். அதனால தான் அல்லாஹ் எங்களுக்கு தொழக்கூடிய நேரத்திலையும் என்ன செய்கிறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட இரக்கமாக இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதோட ஒரு
இந்த நாங்கள் நம்ப வேண்டிய அல்லாஹுவை நம்ப வேண்டிய விடயத்தில் முக்கியமான விடயம் தான் அல்லாஹுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது 99 திருநாமங்கள் இருக்குது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படி தானே? எங்களுக்கு 99 திருநாமங்கள் பாடமாக்கையும் சொல்லி காய்க்கும். அப்போ அந்த 99 திருநாமங்கள் அது இல்லாமல் அல்லாஹுக்கு கட்டாயமான வர்ணனைகள் அப்படின்னு சொல்லி 20 இருக்குது. அந்த 20ஐயும் நாங்கள் கட்டாயம் படித்து வச்சிருக்கணும், கட்டாயமாக படித்து வச்சிருக்கணும். 20 வர்ணனைகள், அல்லாஹ் யார் என்பதை குறிக்கக்கூடிய வர்ணனைகள். அதில் தான் அல்லாஹுவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்தில் யஹூதிகள் வந்து கேட்டாங்க, உங்களோட அல்லாஹ் வந்து எப்படி தங்கமா வெள்ளியா எப்படி இருப்பான் சொல்லுங்களே அப்படி அப்படின்ட்டு அல்லாஹுவை பற்றி கேட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் யாரு? அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனி. அல்லாஹு சமத், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன், அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, மனுஷனால எந்த ஒரு தேவையும் கிடையாது. மர என்ன? அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவன் யார்கிட்ட ஒரு தாயுண்டு அவருக்கு இருக்கிறானா? கிடையாது. அதே மாதிரி அவன்கிட்ட இருந்து பிள்ளைகள் இருக்குதா? கிடையாது. இதனை அவர்களுக்கு யஹூதிகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி என்ன செய்தான்? வெளிப்படுத்தி காட்டினான். அதே மாதிரி தான் அதில் வரக்கூடிய அந்த விடயத்தை தான் என்ன செய்திருக்கிறார்கள்? சுருக்கமாக ஒரு 20 விடயமாக என்ன செய்திருக்கிறார்கள்? கட்டாயமான விடயங்கள் 20ஆக பிரிச்சிருக்கிறார்கள். அதில் முதலாவது அல் வுஜூத். அல் வுஜூத் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான்ற நம்பிக்கை மனுஷனுக்கு வரணும். முதலாவது அல் வுஜூத், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், வுஜூத் அப்படின்றது அல்லாஹ் இருக்கிறான். ரெண்டாவது அல் குத்ரா, சக்தி, அல்லாஹ்வுக்கு சக்தி வல்லமை இருக்கிறது. அதே மாதிரி அல் பகா, அல்லாஹ் மீதமாக இருப்பான். நாங்கள் எல்லாம் மூத்தா பைத்துருவோம், இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போகிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் மீதமாக இருப்பவன் அல்லாஹ் தான். அதே மாதிரி முஹாலஃபத்துன் தஆலா லில் ஹவாதிஸ், இந்த உலகத்தில் என்னென்ன வஸ்துக்கள் இருக்குதோ அனைத்து வஸ்துக்கும் மாற்றமான ஒன் தான் அல்லாஹு தஆலா. என்னென்ன படைப்புகள் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறானோ அதை மாதிரி அல்லாஹ் இருக்க மாட்டான், அவைகளுக்கு எல்லாம் மாற்றமானவனாகத்தான் அல்லாஹு தஆலா இருப்பான். இதை மாதிரி 20 வர்ணனைகள் அல்லாஹுவை பற்றி போட்டிருக்குது. 20 வர்ணனைகள், இது கட்டாயமான வர்ணனைகள். அல்லாஹுவுக்கு கூடாத வர்ணனைகள் 20 இருக்குது. அந்த விடயத்தையும் கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்? படித்து வச்சிருக்கணும். அது இல்லாமல் அல்லாஹுக்கு ஒன்று இருக்குது ஜாயிஸ்ன்னு சொல்லி, ஆகுமானவைகள். அல்லாஹுக்கு இது கூடும் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது என்னது? ஃபஆலுல் லிமா யுரீத், ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்யக்கூடியவன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அதுக்கு எப்படின்னா, ஒருத்தர் நல்ல காரியம் செய்கிறாரு, உலகத்தில் நல்ல நன்மைகள் செஞ்சு எந்த நேரமும் தொழுகிறார், எந்த நேரமும் விவாதத்தோடு இருக்கிறார். அப்படியாக இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? மௌத்தா போகிறார். மௌத்தாகினதுக்கு பின்னால் அவருக்கு என்ன கிடைக்கணும்? சொர்க்கம் கிடைக்கணும். ஆனால் அல்லாஹ் நாடினால் அவர் எங்கே போடலாம்? அவனுக்கு அது கட்டாயம் இல்லை. அவர் எல்லாம் இவ்வளோ காலம் இவர் அமல் செஞ்சாரு, அதனால நான் அவரை தூக்கி சொர்க்கத்துக்கு தான் போடணும் என்பது கட்டாயம் கிடையாது. அதான் அவன் ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்யறதுக்கு சக்தி பெற்றவன், அவன் அரசன், அவன் நாடியதை செய்வதற்கு சக்தி பெற்றவன். இது ஜாயிஸ் அவனுக்கு. அவர் ஒரு இவ்வளோ காலம் நன்மை செஞ்ச மனுஷனை தூக்கி நரகத்தில் போடுறதுக்கு முடியும். அதே மாதிரி இந்த இவ்வளோ காலம் பாவம் செஞ்ச மனுஷனை தூக்கி சொர்க்கத்தில் போடுறதுக்கு முடியும். ஆனால் அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யாரு? நேர்மையானவன். அல்லாஹ் நேர்மையானவன். அந்த விஷயத்தில் என்ன நினைவான்? அவன் நேர்மையானவன். அதனால அவனுக்கு செய்ய முடியுமா என்றால் செய்யலாம், செய்ய முடியுமா என்றால் செய்யலாம். ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குது? நீதம் என்பது இருக்குது. அதனால நீதமாக இருப்பதனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அப்படியான ஒரு செயலை செய்ய மாட்டான். அதனால் நாங்கள் கட்டாயமாக நாங்கள் தேடி படிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அல்லாஹுவை பற்றி ஒரு 20 வர்ணனைகள். அந்த வர்ணனைகளை நாங்கள் கட்டாயம் தேடி படிப்போம். அதே மாதிரி அல்லாஹுக்கு கூடாத வர்ணனைகள் 20 இருக்குது, அவைகளை படிக்கணும். அதோட ஜாயிஸ், அல்லாஹுக்கு ஆகுமான விடயம் இது ஒன்று தான். ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்வான் அப்படின்ற அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை விளங்கி கொள்ளணும். இவைகளை விளங்கினால்தான் நாங்கள் அல்லாஹுவை பரிபூர்ணமாக நாங்கள் விளங்கி இருக்கிறோமா என்பது எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இருக்குது மலக்குமார்களை விளங்குறது. மலக்குமார்கள் யார்? அவர்களை 3 வகையாக பிரிப்பாங்க. அதே மாதிரி ரசூல்மார்கள், 25 ரசூல்மார்களுடைய பெயர்கள், அவர்களை பற்றி நாங்கள் விளங்கி வச்சிருக்கணும். அதே மாதிரி குத்துப், அல்லாஹ்வினுடைய வேதங்கள், 4 வேதங்கள், தௌராத், மூசா, இன்ஜீல், அதை மாதிரி வரக்கூடிய அந்த வேதங்கள், இவைகளை நாங்கள் என்ன செஞ்சு கொள்வது? அறிஞ்சு கொள்வது. அதுக்கு பின்னால்
ஒபில் யௌமில் ஆஹிர், கியாமத்து நாள் இருக்குது இல்லையா, கியாமத்து நாள் இருக்குதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பொதுவாக. அது அந்த விடயங்களை பற்றி பேசுகிறதில்ல, ஏண்டா அதை பற்றியுள்ள நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அடுத்தது ஒன்று இருக்குது முக்கியமானது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை பேசுவோம். வபில் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கதிருடைய நம்பிக்கை மனுஷனுக்கு வரணும். கதிரை பற்றி நம்பிக்கை வந்தால் அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது, எந்த ஒரு கவலையும் வராது. சரியான நம்பிக்கை கதிரை பற்றி, அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதிட்டான், எல்லாம் எழுதினது தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஏண்ட புள்ள மூத்தா போனாலும் பிரச்சனை இல்லை, ஏண்ட சொத்துக்கள் முழுமையாக அழிந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு அப்படின்றாலும் நம்பிக்கைன்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுண்டா, அதாவது அல்லாஹ் எழுதினது தான் நடக்குது அப்படின்னு ஒரு உண்மையான நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த மனுஷனுக்கு எந்த ஒரு கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. இந்த 6 விடயங்களை பற்றி நாங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும், அறிவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு விடயமாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முறையும்